நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் சபைக்கு போகலாம், தினமும் வேதாகமத்தை வாசிக்கலாம், இல்லை மொபைலில் நிறைய ஆன்மீக பாடல்களையும் பல ஊழியர்கள் பேசுகிற செய்திகளையும் கேட்கலாம். ஆனால் ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. ஏன் உங்களோட கஷ்டமும் கவலையும் மனபாரமும் இன்னும் உங்களை விட்டு போகலை? ஏன் உங்கள் சூழ்நிலைகள் இன்னும் மாறாமல் அப்படியே இருக்குது? ஏன்னா நீங்கள் கேட்குற தேவனுடைய வார்த்தை உங்கள் காது வரைக்கும் தான் போகுது, உங்கள் இருதயத்துக்குள்ளே முழுசாக போகலை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவர் ரொம்ப வருத்தத்தோட சொல்லுறாரு, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பண்ற மிகப்பெரிய தப்பு இதுதான். வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் அது இருதயத்தில் ஆழமாக வேர் விடுகிறது கிடையாது. ஒரு பாறையின் மேலே பெய்கிற மழை எப்படி உள்ளே இறங்காம அப்படி ஓடிடுமோ, அதே மாதிரி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இருக்கு. வெறும் காதால கேட்குற வசனத்துக்கும் இருதயத்துக்குள்ள ஆழமாக இறங்குற வசனத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அது எப்படி நடக்கும்? அதை தான் இந்த வீடியோவில் 7 முக்கியமான ஆவிக்குரிய ரகசியங்கள் மூலமாக ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க. இந்த நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆவிக்குரிய விடுதலை உண்டாக போகுது. ஹல்லேலூயா. முதலாவது ரகசியம், தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கும் ஆவிக்குரிய ஜீவனை உணர்தல். ஒரு சாதாரண மனுஷன் பேசுகிற வார்த்தைக்கும் தேவன் பேசுகிற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மனுஷன் பேசுறது வெறும் சத்தம், ஆனால் தேவன் பேசுகிற வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கூர்மையுள்ளதாயும் இருக்கிறது. இதை நீங்கள் சும்மா ஒரு வரலாற்று புத்தகம் மாதிரியோ இல்லை கதை புத்தகம் மாதிரியோ கடமைக்கு வாசிக்க கூடாது. ஆதியாகமம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், உடனே வெளிச்சம் உண்டானது. அவருடைய வார்த்தைக்கு இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற வல்லமை இருக்கு. அந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் உங்க கையில பைபிளா இருக்கு. நீங்க ரொம்ப சோர்ந்து போய் வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது இந்த வார்த்தையை நீங்க வாசிச்சிங்கன்னா அது உங்க ஆத்மாவையும் உங்க ஆவியையும் பிரிக்கிற அளவுக்கு வல்லமை வாய்ந்ததுன்னா நீங்க விசுவாசிக்கணும். இந்த வார்த்தைக்கு என் உடம்புக்குள்ள ஒரு புது ஜீவனை, ஒரு புது தெய்வீக பலனை உண்டாக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனசார உணர ஆரம்பிக்கணும். அப்போது தான் அது இருதயத்துக்குள்ளே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ரகசியம், தனிமையின் ஜெபமும் அமைதியான சூழலும். சங்கீதம் 46:10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சுற்றி ஒரே சத்தமும் உலக கவலைகளும் உங்கள் மனசை அலக்கழிக்கும் போது நீங்கள் எவ்வளவு வேதம் வாசித்தாலும் அது உங்கள் இதயத்தில் தங்காது. இன்னைக்கு நம்ம உலகத்தில் காலையில் கண்ணை முழிச்ச உடனே செல்ஃபோன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், நியூஸ் அப்படின்னு உலகத்தோட சத்தங்களை தான் நம்ம காதில் முதல்ல விழுது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரியை வச்சுட்டு போயிருக்காங்க. மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 35வது வசனத்தில் பார்க்கிறோம், அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். தேவனுடைய குமாரனுக்கு தனிமையும் அமைதியும் தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு எவ்வளவு அவசியம்னு யோசிச்சு பாருங்க. தேவனுடைய சத்தம் ரொம்ப மென்மையானது. அது எலியா தீர்க்கதரிசி கேட்ட மெல்லிய சத்தம் மேலானது. நீங்களும் தினமும் காலையில் இல்லை இரவு நேரத்திலோ எல்லா உலக காரியங்களையும் மறந்து விட்டு அமைதியான ஒரு சூழலை ஆண்டவரோட சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது தான் தேவனுடைய வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே நேராக போய் பாயும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிங்கன்னா ஆமீன் சொல்லுங்க அன்பானவர்களே. மூன்றாவது ரகசியம், சந்தேகம் இல்லாத அசைக்க முடியாத விசுவாசம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இயேசு ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காங்க, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? வேதாகமத்தை வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஆனால் மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் இந்த வசனம் என் வாழ்க்கையை நிஜமாக நடக்குமா,
ஆண்டவர் என் கஷ்டத்தை மாற்றுவாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். யாக்கோபு 1:6 சொல்கிறது, சந்தேகப்படுகிறவன் காற்றின் அலையினால் அடிபட்டு அலைகிற கடல் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். சந்தேகம் என்கிறது ஒரு பெரிய இரும்பு சுவர் மாதிரி. அது தேவனுடைய வார்த்தையை இருதயத்துக்குள்ளே போக விடாமல் தடுத்து நிறுத்திவிடும். வேதாகமத்தில் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பற்றி வாசிக்கிறோம். அவங்க இயேசுவின் வஸ்திரத்தில் ஒரு ஓரத்தில் தொட்டால் சொஸ்தமாவேன் அப்படின்னு சந்தேகம் இல்லாமல் விசுவாசித்தாங்க. அந்த அசைக்க முடியாத விசுவாசம் அவங்களுக்கு அற்புதத்தை செஞ்சது. ஆண்டவர் சொன்ன அதே ஹல்லேலூயா, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒளிந்து போகாது. 100% அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நீங்கள் வார்த்தையை ஏற்றுக்கும் போது அது உங்கள் இருதயத்தில் ஆழமாக வேர் விட்டிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது ரகசியம், வார்த்தையை இரவும் பகலும் தியானித்தல். யோசுவா 1:8 ஒரு வல்லமையான கட்டளை இருக்கு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய எச்சரிக்கையாயிருப்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. தியானிக்கிறதுனா என்ன? ஒரு வசனத்தை காலையில் வாசிச்சுட்டு அதை அப்படியே மூடி வச்சுட்டு வேலைக்கு போகிறது கிடையாது. ஒரு மாடு எப்படி தான் புல்லை சாப்பிடுமோ அசைப்பட்டு, அதே போல் நம்ம தினமும் வசனத்தை வாசித்து வேலைக்கு போகும்போது வரும்போதும் வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மூலமாக எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு வசனத்தை அசை போட்டுட்டே இருக்கணும். சங்கீதம் 1 சொல்கிற மாதிரி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிச்சா ஆமென் சொல்லுங்க. உங்கள் இருதயத்தோட நிரந்தரமாக ஒன்றி போக வைக்கும். ஹல்லேலூயா. 5வது ரகசியம், தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாச கண்களால் தரித்தல். ஹல்லேலூயா. எபிரேயர் 14:9 வேதம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் விசுவாச கண்களால் பார்க்க பழகணும். உதாரணத்துக்கு, ஆபிரகாமை ஆண்டவர் வெளியே கூட்டி கொண்டு போய் வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் எண்ணு, உன் சந்ததியும் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆபிரகாமுக்கு அப்போ குழந்தையே இல்லை, வயசும் ஆயிடுச்சு. ஆனால் அவர் அந்த நட்சத்திரங்களை பார்க்கும் போதெல்லாம் தன் சந்ததியை விசுவாச கண்களால் பார்த்தார். அதே மாதிரி தான் நீங்களும் நான் உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன நீங்கள் நோய்படியில் இருந்தாலும் நீங்கள் முழுமையாக சுகமாகி எழுந்து நடக்கிறத உங்கள் ஆவிக்குரிய மனக்கண்களால் பார்க்கணும். உங்கள் சூழ்நிலை எப்படி வேணுமானால் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிற அந்த சாட்சியை நீங்கள் தினமும் தரிசிக்கணும். இந்த தரிசனம்தான் வசனத்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே கிரியை செய்ய வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6வது ரகசியம், இருதயத்தின் கசப்புகளை நீக்கி சுத்திகரித்தல். மத்தேயு 5:8 இயேசு மலை பிரசங்கத்தில் சொன்னாங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 13 இயேசு விதைக்கிறவனை பற்றிய ஓமையை சொல்கிறாரு. ஒரு விதை முழுள்ள இடத்துல விழுது. அது முளைச்சி வந்தாலும் அந்த முட்கள் அதை நெருங்கி போட்டு பலன் தராமல் செஞ்சிடுது. இந்த முட்கள் என்ன தெரியுமா? உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மற்றும் இருதயத்தில் இருக்கிற கசப்புகள். உங்கள் இதயத்துக்குள்ளே மற்றவங்க மேலே கோபம், மன்னிக்க முடியாத சுவாபம், பழிவாங்கு எண்ணம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளவுதான் தேவனுடைய வார்த்தைகளை விதைக்க நினைச்சாலும் அது முழுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதை போல நெருங்கி போய் நொறுங்கி போய் பலன் தராமல் போய்விடும். முதல்ல உங்களை காயப்படுத்தவங்களை முழுசாக மன்னித்து உங்கள் இருதயத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கும் போது அந்த இருதயம் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கிற ஒரு நல்ல நிலமா 100 மடங்கா பலன் தருகிற வளமா இருதயமா மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி ரகசியம், வசனத்தின்படி நிஜ வாழ்க்கையை நடத்தல். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படி. யாக்கோபு
1வது அதிகாரம் 22வது வசனத்தில் அப்போஸ்தலர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களை வஞ்சிக்காத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நம்ம எவ்வளோதான் வசனத்தை இருதயத்தில் வச்சிருந்தாலும் அதை நிஜ வாழ்க்கையில் கிரியை காட்டலைன்னா அது செத்த விசுவாசமாக போய்விடும். மத்தேயு 7வது அதிகாரத்தில் இயேசு 2 வீடுகளை பற்றி சொல்கிறார். ஒருத்தன் தன் வீட்டை பாறையின் மேல் கட்டினான். புயல் வந்ததும் அது விழவில்லை. அவன்தான் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன். இன்னொருத்தன் தன் வீட்டை மணல் மேல் கட்டினான். அது இடிந்து விழுந்தது. அவன்தான் வார்த்தையை கேட்டும் அதன்படி செய்யாதவன். உன் சத்ருவை சிநேகி அப்படின்னு வசனத்தை கேட்டுட்டு நிஜ வாழ்க்கையில் நம்ம எதிரியை பார்த்த முகம் திரும்பிப்போம். அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ளே போகலன்னு அர்த்தம். சோர்ந்து போகாத, நான் உன்னோட இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு சின்ன பிரச்சனை வந்தோன்னே அழுதுட்டு உட்கார்ந்துருப்போம். நமக்குள்ள விசுவாசம் இல்லையா? நீங்கள் எப்போ கேட்குற வசனத்தின்படி உங்கள் நிஜ வாழ்க்கையில் ஒரு சின்ன அடியாவது எடுத்து வைக்கிறீங்களோ அப்போ தான் தேவனுடைய வார்த்தை உங்கள் இதயத்துக்குள்ளே ஒரு முத்திரையாக பதியும். உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாகும். தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட இந்த 7 ரகசியங்களும் வெறும் வார்த்தைகள் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஆவிக்குரிய சாவிகள். இனிமே பைபிளை வாசிக்கும் போதோ செய்திகளை கேட்கும் போதோ அதை வெறும் காதுகளால் கேட்கிறவர்களாய் இராமல் உங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதித்து தியானித்து அதன்படி வாழ பழகுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக மிகவும் அதிகமாக பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய பலனை மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெப வேண்டுதலை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.